எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் மாசம் 30,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். நீ ஸ்கூல் தானடா படிக்கிற, எப்படிடா ஏர்ன் பண்றேன்னு கேட்டா சைடு ஹசல்ஸ்னு சொல்றான். ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாதிக்கிறியா இல்ல பாக்கெட் மணி குடுக்குறாங்களான்னு கேட்டா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை, நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரே திங் டைம்னு சொல்றான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், சின்ன பையன் இவ்ளோ பண்றான்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டீட்டெயிலா அவன்கிட்ட கேட்டேன். அது நிறைய ஐடியா சொன்னான். அதுல முக்கியமான 5 ஐடியா உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த ஐடியா வச்சு நீங்களும் காசு சம்பாதிங்க, எந்த காசும் இன்வெஸ்ட் பண்ணாம. சோ வெல்கம் டு FinEdu. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்னா உங்களோட ஸ்கில்ஸை வச்சு மத்தவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது. இதுக்கு பெரிய ஸ்கில் எல்லாம் தேவையில்லை, பேசிக்கான ஸ்கில்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டெய்லரிங், குக்கிங், ரைட்டிங், டீச்சிங், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு ஈஸியா காசு சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் ஈஸியாவே ஸ்டார்ட்டும் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு டெய்லரிங் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட தையல் மிஷின் இருந்தாலே டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஜாக்கெட் 250 ரூபாய்க்கு தைக்கிறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 10 ஜாக்கெட் தைச்சீங்கன்னா கூட 2500 ரூபாய். மாசத்துக்கு கால்குலேட் பண்ணா 10,000 ரூபாய். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை வச்சு நீங்க ஏர்ன் பண்ணுங்க. அவன் சொன்ன ரெண்டாவது விஷயம் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இப்போ உள்ள ஏஜ்ல எல்லாருமே சோஷியல் மீடியால இருக்கும். இப்ப இருக்கிற வயசு பசங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் சோஷியல் மீடியாவை. ஆனா நிறைய 30 to 50 ஏஜ்டு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இது எப்படினே தெரியாது. இதுல பெரிய பிசினஸ் இல்லாம ஸ்மால் பிசினஸ் ரன் பண்றவங்களுக்கு அவங்களோட பிராண்டையும் சோஷியல் மீடியால எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா ப்ரோமோட் பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரி ஷாப்ஸ்க்கும் கெஃபேஸ்க்கும் நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வர வைக்கிறதுக்கு அவங்களோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணி தந்தா அதுக்கு அவங்க நல்லாவே கமிஷன் தருவாங்க. அந்த கமிஷன் 2,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். இது நீங்க ப்ரொவைட் பண்ற வேல்யூவை பொறுத்து மாறும். இந்த மாதிரி நிறைய ஸ்மால் பிசினஸ்க்கு நீங்க பண்ணீங்கன்னா உங்களால நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும். மூணாவது டீச்சிங் ஆன்லைன். யூடெமி மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஆன்லைன்ல டீச் பண்றதுக்கு. நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் தெரியும்னா அதை டீச் பண்ணலாம். இல்லனா கூகுள் மீட், ஜூம் மீட்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கோர்ஸா பண்ணி லைவா டீச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மெடிடேஷன் தெரியும்னா மெடிடேஷனை பத்தி அதை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூகுள் மீட்லயும் ஜூம் மீட்லயும் உங்க வீட்ல இருந்தே கத்து கொடுக்கலாம். இதுக்கு நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போட தேவையில்லை, உங்க டைமை மட்டும் போட்டா போதும். இதுல நீங்க உங்க கோர்ஸுக்கு 5,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஒரு மாசத்துக்கு 10 கிளையன்ட் பிடிச்சா கூட 1 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம். சரி, என்னால லைவா டீச் பண்ண முடியாது, வேற ஏதாச்சும் வழி இருக்கானா? இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு கோர்ஸோ இல்லனா இ-புக் மாதிரி பண்ணி அதை லைவ் டெமி, ரிஜி மாதிரி ஆப்ஸ்ல செல் பண்ணிரலாம். இந்த கோர்ஸ் ஆக்டிவா வச்சிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டைமா காசு வந்துட்டே இருக்கும். நாலாவது விஷயம் என்னன்னா அஃபிலியேட் லிங்க்ஸ். அஃபிலியேட் லிங்க்ஸ்னா நம்ம கொடுக்கிற லிங்க் மூலமா ஒரு ப்ராடக்ட் வாங்கினா நம்மளுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இது எப்படி ஈஸியா பண்ணலாம்னு சொல்றேன். அமேசான்ல ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ராடக்ட் அமேசான் அஃபிலியேட் லிங்க் ப்ரோக்ராம் மூலமா உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி உங்க பேர்ல ஒரு அஃபிலியேட் லிங்க் வாங்கிக்கோங்க. நீங்க எடுத்த ப்ராடக்ட்ட எல்லா சோஷியல் மீடியாலயும் ரிவ்யூவும் சஜஸ்டும் பண்ணுங்க. சஜஸ்ட் பண்றப்போ இந்த லிங்கையும் கொடுங்க. இந்த லிங்கை தொட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கினா உங்களுக்கு கமிஷன் வந்துட்டே இருக்கும். அஞ்சாவது விஷயம் என்னன்னா கான்டென்ட் கிரியேஷன். இப்ப 2025ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற விஷயம் கான்டென்ட் கிரியேஷன் தான். ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி, இந்த உலகத்திலே அதிக பணம் வச்சிருக்கிற எலான் மஸ்க், இவங்க எல்லாருமே தனித்தனியா கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் எல்லாருமே பண்றாங்கன்னா இங்கதான் எல்லாத்தோட கண்ணும் இருக்கு. சோ இங்க தான் மெயின் மணியே ஒளிஞ்சிருக்கு. ஆனா கான்டென்ட் கிரியேஷன்ல உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா பணம் வராது. நீங்க ஒரு நல்ல டாபிக்க முடிஞ்ச அளவுக்கு யூனிக்கா போடணும். நீங்க பண்ற கான்டென்ட் கிரியேஷனை இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் இந்த மாதிரி எல்லாத்துலயும் தெரிய வைங்க. கன்சிஸ்டன்ட்டா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டீங்கன்னா அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற பட்சத்துல நீங்க 6 monthsல இருந்து 1 yearக்குள்ள நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிறைய காசு உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இதோட ஸ்கோப் அவ்வளவு பெருசு. இந்த வீடியோவை பாப்பீங்க, அப்புறம் இதே மாதிரி ஒரு 10 to 20 வீடியோ பாப்பீங்க. அத நான் தப்பு சொல்லல, ஆனா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. சோ எல்லா நாலேஜும் கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா லீகல் பாசிபிள் வேஸ்லயும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஃபெயில் ஆகுங்க, அப்பதான் உங்களுக்கே தெரியும் நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு. ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆயிட்டே இருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வின் பண்ணுவீங்க, சக்சஸும் ஆவீங்க. சோ ஸ்டார்ட் நவ் அண்ட் ஃபெயில் ஃபாஸ்ட், பிகாஸ் இஃப் யூ லேர்ன் பெட்டர் யூ வில் earn better. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஏதாச்சும் டாபிக் ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. FinEduவோட எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. And I wish you all the best to be successful in life.